சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இங்க கூட்டணி கட்சிகளை அலற விட்டுட்டு இருக்கிற ஸ்டாலின், ஆனா அங்க பாஜக கிட்ட சரண்டர் ஆன எடப்பாடி பழனிசாமி. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்துல கூட்டணி கணக்குகள், தொகுதி பங்கீடு இதெல்லாமே தீவிரமாயிட்டு வருது. திமுக முழுக்க முழுக்க கூட்டணியில தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வருது. முரண்டு பிடிச்ச காங்கிரஸ கூட இப்ப வெறும் 3 தொகுதிகளை அதிகமா கொடுத்து கூட்டணியில தக்க வச்சிருக்குது. ஆனா அதிமுக கூட்டணியில முடிவெடுக்கும் அதிகாரத்துல பாஜக தான் இருக்குது அப்படின்னும், கூட்டத்துல ஒருத்தரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. எதிர்வரக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை சுத்தி பல்வேறு குழப்பங்களும் அதிருப்திகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது. தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில இப்பவே தொகுதி பங்கீடு, கூட்டணி வியூகம், முதல்வர் வேட்பாளர் விவகாரம் அப்படின்னு அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. குறிப்பா அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய உட்கட்சி சிக்கல்கள் இப்போ வெளிப்படையாவே பேசப்பட தொடங்கி இருக்கு. அதிமுக வட்டாரங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல் படி வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல்ல பாஜக தரப்பு 60 தொகுதிகளை கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுலயும் பழனி, காஞ்சிபுரம், திருத்தணி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட முக்கியமான கோவில் நகரங்கள் அடங்கிய தொகுதிகளுடைய பட்டியலை பாஜக தரப்பு முன்வச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த கோரிக்கை அதிமுக தலைமையை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதுக்கு பதிலா அதிமுக தரப்பு அதிகபட்சமா 25 தொகுதிகளுக்கு மட்டும் ஒப்புதல் அளிக்க முடியும் அப்படின்னு பேரத்தை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில பாஜக மட்டும் இல்லாம தேமுதிகவும் அதிக இடங்களை எதிர்பார்த்ததாலதான் கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாம தடைப்பட்டு தேமுதிக திமுகவுக்கு தாவியதா அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது. இது ஒரு புறம் இருக்க, கூட்டணி தொடர்பான முடிவுகளையும் பாஜகவை எடுத்து வருவதாகவும் சொல்லப்படுது. குறிப்பா அதிமுக கூட்டணிக்குள்ளேயே தனியா பாஜக கூட்டணி உருவாகி இருக்குது அப்படின்னு விமர்சனம் எழுந்திருக்கு. பாமக, புதிய நீதி கட்சி, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் முழுக்க முழுக்க கூட்டணி தொடர்பான விவகாரங்கள்ல பாஜக தலைமையை மட்டும் நம்பி இருக்கிறதா சொல்லப்படுது. மொத்தமா 70 சீட்டுகளை கொடுத்துட்டா எங்களுக்குள்ள நாங்க பங்கு போட்டுக்கிறோம் அப்படின்னு பாஜக சொல்றதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம ராஜ்யசபா சீட்டு விவகாரத்திலையும் அதிமுகவுக்கு பாஜக நெருக்கடி தர்றதா சொல்றாங்க. இதனால கூட்டணிக்கு யார் தலைமை அப்படிங்கிற கேள்வி இப்ப எழுந்திருக்குது. அதே நேரத்துல எதிர்முகமான திமுகவுல எல்லா முடிவுகளையும் திமுகவுடைய தலைமை தான் எடுத்துட்டு வருது. எல்லா கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு முழு ஆதிக்கத்தையுமே கூட்டணி கட்சிகள் மேல திமுக செலுத்திட்டு வருது. கூடுதல் தொகுதி வேண்டும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு பேசின காங்கிரஸையே விட்டு பிடிக்கிற மாதிரி இப்ப திமுக காங்கிரஸ கூட்டணிக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல வெறும் 3 தொகுதிகளை மட்டும் அதிகப்படுத்தி கொடுத்த திமுக காங்கிரஸ கூட்டணிக்குள்ள வர வச்சிருக்குது. இதன் மூலமா கூட்டணி கணக்குகள்ல திமுகவே முன்னிலை வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.